ஆஹா, ஏலே வந்துட்டேன்டா. யார் என்று புரிகிறதா? உன் கண்ணீரை துடைக்க, உன் கஷ்டங்களை தீர்க்க, உன்னை கண் இமைக்காமல் காக்க வந்த காவல் தெய்வம் நான் தாண்டா வந்திருக்கேன். இந்த மாளிகை பறை கருப்பசாமி பேசுகிறேன்டா. எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன் என்று கேட்கிறாயா? சொல்கிறேன், உன் செவிகளை கொடுத்து கேள். என் ஆதி இருப்பிடம் அந்த மலையாள தேசம். அங்கே பகவதியை காவல் காத்து கொலுவிருந்து எங்கும் நிறைந்து என் மக்களை காக்க இருட்டில் புறப்பட்டேன்டா நான். கையில் ஓங்கிய வீச்சருவாளோடும் நெற்றியில் சுடர்விடும் செந்தூரத்தோடும் கால்களில் கட்டிய சலங்கை கலீர் கலீர் என அதிர இருளை கிழித்துக் கொண்டு வேட்டைக்கு வந்தேன். என் பசியடங்க, என் மக்களின் குறை தீர்க்க காடு மலைகளை எல்லாம் தாண்டி வந்தேன்டா. கல்லும் முள்ளும் என் கால்களை என்ன செய்யும்? என் கருங்குதிரையில் ஏறி 8 திக்கும் அதிர நான் வரும்போது காற்றில் கூட ஒரு நடுக்கம் வரும்டா. அப்படி இடி முழங்க மின்னல் வெட்ட இந்த திசை நோக்கி வந்தேன். அப்படி வரும் வழியிலே தாண்டா என் கண்ணில் பட்டது இந்த இடம். சடாரென என் கருங்குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்தேன். என் கண் முன்னே விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு பெரிய அரண்மனை போல, ஒரு மாளிகை போல கம்பீரமாக உயர்ந்து நின்றது இந்த பாறை. பாறையை பார்த்ததும் என் நெஞ்சில் ஒரு சிலிர்ப்பு, என் முறுக்கு மீசையிலே ஒரு புன்னகை. ஆஹா, என் மக்களை காக்க, இந்த ஊர் எல்லையை சுற்றி நின்று காக்க இதுதாண்டா எனக்கு சரியான சிம்மாசனம். எந்த கொம்பனும் இதை அசைக்க முடியாது என்று முடிவு செய்தேன். மறுகணமே என் குதிரையில் இருந்து கீழே இறங்கினேன். என் தோளில் கிடந்த சங்கிலியையும் கையில் இறங்கி வைத்தேன்டா. இனி இந்த மாளிகை பாறைதான் என் கோட்டை, இதுதான் என் வாசம். இங்கிருந்து நான் போடும் சத்தத்தில் 8 ஊர் பகையும் நடுங்க வேண்டும் என்று அமர்ந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை இந்த மாளிகை பாறையில் இருந்து உங்களை காக்கும் கருப்பு நான்டா. இன்று என் சந்நிதியில் வந்து கண்ணீரோடு நிற்கிறாயே, உன் உள்ளம் எனக்கு தெரியாதா? நமக்கு யாருமே இல்லையே, தனித்து பட்டோமே என்று கலங்குகிறாயா? ஏடா முட்டாள், உன் நிழலாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? உன்னை சுற்றி வரும் எதிரிகள் தொல்லையா? கண்ணுக்கு தெரியாத காத்து கருப்பு அண்டுகிறதா? இல்லை, உன்னை அழிக்க நினைக்கும் செய்வினை கோளாறா? அத்தனையும் இந்த கருப்பனின் அருவாள் வெட்டி வீழ்த்துண்டா. உன் உழைப்பு வீணாகிறதா? நீ செய்த உதவி உனக்கே தப்பாய் முடிகிறதா? கவலைப்படாதே, அத்தனைக்கும் பதில் சொல்ல நான் மாளிகை பாறையில் உயிரோடு தாண்டா அமர்ந்திருக்கிறேன். என்னை நம்பி வந்தவனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம். நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், தர்மம். தர்மத்தின் பக்கம் நில். நீ எந்த தப்பும் செய்யாமல், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல், தர்மத்தின் வழியில் நேர்மையாக நடந்தால் நீ போகும் இடமெல்லாம் உன் குடும்பத்துக்கும் உன் தொழிலுக்கும் பின்னால் அரணாக இந்த கருப்பன் நிற்பேண்டா. சுத்தமான மனதோடு வாசலில் நின்று கருப்பா என்று ஒரு முறை கூப்பிடு. மறுகணமே காற்றாய் வந்து உன் கஷ்டத்தை தீர்ப்பேன். இது சத்தியம். என் கையில் இருக்கும் அருவாள் மீது சத்தியம். இந்த மாளிகை பாறையில் நான் வாசம் செய்யும் ஒவ்வொரு கல்லின் மீதும் சத்தியம். கலங்காதே, போ, காரியம் தைரியமாக போ. சின்ன கருப்பர் சேனல் வழியாய் என்னை தேடி வந்து என் வாக்கை கேட்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் துணையாக இருப்பேன்டா. உன் குடும்பத்தையும் என் கண் பார்வையில் நான் பார்த்துக் கொள்கிறேன். இது இந்த மாளிகை பாறை கருப்பனின் சத்திய வாக்குடா.